தாளிச்ச பச்சை மிளகா கொட்டிக்கலாங்க. கரம் மசாலா 2 ஸ்பூனுங்க. அவ்வளோதாங்க. நம்ம ரெடி பண்ண ரசம் குழம்பெல்லாம் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லோரும் நம்ம ஷாப்புக்கு வைக்கிற ரசம் எப்படிங்க செய்யணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம குண்டாவில் வந்து எண்ணெய் நல்லா ஆன் பண்ணிக்கிட்டு தாளிச்சிருந்துங்க. அப்புறம் கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் நல்லா ஒரு நல்ல பெரிய கைப்பிடி அளவுக்கு நம்ம ஷாப்புக்கு எவ்வளோ தாங்க தேவைப்படும். அதை நல்லா கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. கூடவே கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. ஏன்னா அந்த பச்சை வாசனையும் ப்ளஸ் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா ஆட் ஆகுங்க. அதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் லைட்டாக ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூனு போட்டு நல்லா இதோட வணக்கணுங்க. ஜீரக மிளகு நல்லா நுனிவரில் நிறைய அள்ளிக்கணுங்க. அள்ளி குண்டால போட்டு இதையும் சேர்ந்தாப்புல நல்லா வணக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. மிக்சியில் அரைக்கிறதுக்காக சூடு நல்லா ஆற விட்டுறலாங்க. அதுங்களா? அது சூடு ஆறுற வரைக்கும் நம்ம குழம்பு செய்முறையை அப்படியே ஓவராலாக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு நல்லா எண்ணெயை நல்லா தாளிச்சிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. அப்புறம் 100 கிராம் பூண்டு 100 கிராம் இஞ்சி ரெண்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதையும் இது எண்ணெயோடு நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கை புதினா எடுத்து நல்லா இதோட நல்லா வணக்கிக்கணுங்க. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி வந்து பெரிய தக்காளியை எடுத்துக்கிட்டு அதையும் கட் பண்ணி போட்டு அதையும் வணக்கணுங்க. அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான வாசனை ப்ளஸ் நமக்கு பட்டை லவங்கம் எல்லாமே அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்துக்கிட்டு அதை இதோட போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க. கஸ்தூரி மேத்தி வாசனை ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க. அது இன்றைக்கி ஷாப்பில் கிடைக்கலைங்க. அதனால் அது ஒன்று மட்டும் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. அது போன வீடியோவில் போட்டிருப்பேன் எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு. அதையும் பார்த்து வாட்ச் பண்ணி அதை கரெக்டாக போட்டுக்குங்க. கொஞ்சம் தூரமாக வைங்க. சூடாக ஓகேங்க. நல்லா வணங்கிருச்சுங்க. இதுக்கு மேலே ஓவர் ஹீட்டு கொடுத்தோம்னா தீஞ்சிரும். அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அதனால் தண்ணி ஒரு அரை குண்டா அளவு நம்ம இதில் வந்து அரை குடம் தண்ணி ஊற்றிருக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே மிளகாத்தூள் எல்லாம் கொதிக்க வைக்கிறதுக்குனால இப்போயே ஊற்றிக்கலாங்க. மிளகாத்தூள் நல்லா 100 கிராம் போட்டுக்கிட்டேங்க. போட்டுக்கிட்டு நல்லா இதையும் வந்து நல்லா கிண்டணுங்க. கிண்டினதுக்கப்புறம் கறி மசாலாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 100 கிராம் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா இதோட குழம்புல நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. கல்லுப்புக்கு வந்து இந்த குண்டா அளவு 180 கிராம் எனக்கு சேர்ந்ததுங்க. அதனால 180 கிராம் கல்லுப்பு போட்டு இதோட ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கிறேங்க. இதையும் கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சா இந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற கரம் மசாலா, கறி மசாலா, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வைங்க. ஏன்னா நம்ம ஃப்ளேவர் ஆட் ஆகும்போது கம்மியாக தெரிஞ்சதுன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கிரேவியோட திக்னஸ் நிறைய பேர் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழம்பு அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு திக்னஸ் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி ஒயிட் பட்டாணி நல்லா வேக வச்சு அதோட தண்ணி ஊற்றும் போது கெட்டித்தன்மை கிடைக்குங்க. அதையும் மீறி நமக்கு கெட்டி கிடைக்கலன்னா நல்லா பட்டாணி இன்னும் 2 விசில் வச்சு கொலன்னு வச்சு ஒரு 4 கரண்டி அள்ளி போட்டிங்கன்னா நமக்கு திக்னஸ் குழம்பு கிடச்சிக்குங்க.
இப்போ நம்ம வணக்கின கொத்தமல்லி புதினா எல்லாம் வந்து சூடு ஆறிடுச்சுங்க. அதனால் அதை மிக்சியில் மாற்றிக்கிட்டு அதை நல்லா ஒரு 4 சுற்று விட்டு நல்லா அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நம்ம ரசம் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சுக்கலாங்க. அப்படி இருங்க. ஒவ்வொருத்தரும் ஆக்குவானுங்க பாருங்க யூடியூப்ல நைட்டி போட்டுட்டு அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஹிந்திக்காரெல்லாம் ஆக்குவானுங்களே பார்த்துருக்கீங்களா? போட்டுங்களா? போடுதான். உள்ள காட்டுங்க. போடுதான். நல்லா உள்ள. உள்ள காட்டுங்க. இன்னும் உள்ளே இதெல்லாம் புதினா சட்னி ரெடி ஆகிடும். அதில் ஊற்றுறது இல்லை இதெல்லாம் உள்ள காட்டுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வதக்கின பச்சை மிளகா மட்டும் காரம் தேவையான அளவுக்கு போட்டு வதக்கி அதை அரைச்சி ஊற்றிக்கலாங்க. அப்புறமே பார்த்தீங்கன்னா குழம்புலாம் நல்லா கொதிச்சுக்கிச்சிங்க இறக்கி வைக்கிற தன்மைக்கு. அதனால் ஃபுல் சிம்மில் வச்சு விட்டுருணும், இல்லை பொங்கி போயிருங்க. அதை சிம்மில் வச்சு விட்டு மூடி வச்சிட்டாங்க. இந்த குண்டா அளவு ரசத்துக்கு கல்லுப்பு 1.5 நுனியளவு தேவைப்படுச்சிங்க. அதனால் 1.5 நுனியளவு கல்லுப்பு உள்ளே போட்டுக்கிட்டு புளியை வந்து 1 கைப்பிடி அளவுக்கு புளியை போட்டு நல்லா கரைச்சி ஊற்றிக்கிட்டேங்க. அப்புறம் புளிப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாங்க. எதுவுமே வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து உங்கள் அளவு எவ்வளவோ அவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அளவு சேர்த்திக்கிறது குறைச்சிக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா வந்துடுங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. புளி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம தண்ணியும் இந்த குண்டா 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிடணுங்க. அப்புறமேட்டு நான் பச்சை மிளகா வந்து காரம் தேவை எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே தாங்க பச்சை மிளகா ஆட் பண்ணுவேன். ஏன்னா காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இல்லைங்க. அதனால் வதக்கின பச்சை மிளகா எண்ணெயை வதக்கிட்டு அதையும் போட்டு ஆட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக நம்ம ஷாப்புக்கு உண்டான எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க வேறு என்ன டவுட்னாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.